கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு இந்த இரவு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இந்த தாவீது என்கிறதான அற்புதமான தேவ மனிதன் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறான். ஐயா, அவனுக்கு இருக்கிற இடைஞ்சல்கள், சவால்கள், எல்லா சோதனைகளுக்கும் மத்தியிலே அதிகாலையிலே, அதாவது எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் சவால்களையும் சந்திப்பதற்கு முன்பாகவே எந்த நேரத்திலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடின, தேவனுடைய நீதியை தேடின ஒரு அற்புதமான மனிதன் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றாக கவனியுங்கள். பாருங்கள், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன், ஆதலினால் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் என்றென்றும் எப்பொழுதும் எங்கேயும் எதிலும் அசைக்கப்படுவதில்லை என்ற அற்புதமான வார்த்தையை சொன்ன அந்த அன்பிற்குரிய தாவீது பாருங்க, எப்படி ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே நாம் 5ஆம் சங்கீதத்திலே நாம் தியானிக்க முடியும். எதிரிகள், மகா கொடுமையான எதிரிகள், ராஜாதி ராஜாவே அவனுக்கு விரோதமாய், சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவே ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல இவனை பிடித்து அழிக்க வேண்டும். இவன் அவருடைய மருமகனாய் இருந்த பிறகு கூட அத்தனையாய் நெருக்கி விரட்டி துரத்தி அழிக்கும்படியாய் சுற்றி திரிந்த அந்த மகா பெரிய மன்னனுக்கும் அவனுடைய மகா பெரிதான இராணுவத்திற்கும் எதிராய் ஓட வேண்டிய சூழ்நிலையிலே, எதிராய் நிற்க வேண்டிய சூழ்நிலையிலே இருந்த அந்த அற்புதமான மனிதன் பாருங்க, எப்படி தேவனை நோக்கி கெஞ்சுகிறார், எப்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார், எப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார், எப்பொழுது முதலாவது தேவனுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார் என்பதை பார்த்து நாம் தியானித்து ஜெபித்தோமானால் நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு நாம் நிச்சயமாக தீர்வை, விடுதலையை, வெற்றியை, பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றாக கவனியுங்கள். சங்கீதம் 5 இப்படியாக பாடுகிறார், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். ஐயா, நான் தியானிக்கிற என் இருதயத்திலே தியானிக்க தியானங்களை, என் வார்த்தைகளை கவனித்து எனக்கு செவிகொடும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் வேண்டுகோளின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே நான் உமக்கு மேலே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே நான் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஓ மைட்டி காட், இந்த இரவு ஜபத்திலானாலும் சரி, அதிகாலை ஜபத்திலானாலும் சரி, எப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் வருகிறோமோ ஆயத்தமாகி வந்தவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நல்ல பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள். இந்த தாவீது சொன்னது போலவே, கர்த்தாவே நீர் என் சத்தத்தை கேட்டருளுவீர், நிச்சயமாகவே நீர் எனக்கு பதில் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்தது மாத்திரமல்ல, நீர்தான் என்னுடைய ராஜா, நீர்தான் என்னுடைய கர்த்தர், நீரே என்னுடைய ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள கடவுள், உமக்கு முன்பாக என் விண்ணப்பத்தை, வேண்டுகோளை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நான் நினைக்கிறேன், நிச்சயமாய் அங்கே நெட்வொர்க் கனெக்ஷன், கர்த்தரோடு ஒரு இணைப்பு, அவரோடு ஒரு பிரசன்னத்தின் ஒரு ஈடுபாடு நிச்சயமாய் வந்திருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. எப்படி பாருங்க, எப்படி இருந்தா எப்படி இருக்க முடியும்? ஐயா, கர்த்தர் யாரிடத்தில் பிரியமாய் இருக்கிறார், எதை எதை அவர் விரும்புவதில்லை என்பதை இந்த தாவீது நன்றாக அறிந்திருந்தபடியினால் பாவங்களை விட்டு ஓய்ந்து, பாவங்களை நீக்கி கீழ்ப்படியாமையில் இருந்து ஒரு நல்ல நிலைமையோடும், உத்தம மனச்சாட்சியோடும், உண்மையான நீதி உள்ள இருதயத்தோடும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார். மற்றும் சொல்லுகிறார் பாருங்கள், வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரரை யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார்.
எத்தனை ஒரு வெளிப்பாடு பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இந்த ஸ்டாண்டர்ட்ல தவறான சிந்தை உள்ளவர்கள், அநீதியில் பிரியப்படுகிறவர்கள், துர்மனச்சாட்சி உள்ளவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வீம்புக்காரரும் துன்மார்க்கர்களும், துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர்களும், அக்கிரமக்காரர்களும் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க முடியாது என்பதை அறிந்து கொண்ட நல்ல தாவீது தேவ சமூகத்திலே பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாய் வந்து நிற்கிறார். இன்னும் சொல்லுகிறார், நானோ என் தெய்வமே, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அது என்னையா பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுதுன்னா, இந்த தீமைகளை எல்லாம் வெறுத்து, எல்லா கபடுகள், சூதுகள், கசப்புகள், வெறுப்புகள், எல்லா பெருமைகள், எல்லா கீழ்ப்படியாமைகளையும் வெறுத்து, நானோ உமது கிருபையில் மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயிலே உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டையோ திறக்கப்பட்ட பிரேத குழியாயிருக்கிறது, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. பாருங்க, இந்த கலகம் நடந்தது தாவீதுக்கு விரோதமாக. ஆனால் அதை தாவீது எப்படியாய் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தாவே, இவர்கள் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. அவர்களுடைய ஆலோசனைகள் விழுந்து போகட்டும், அவருடைய துரோகங்களின் திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், குற்றவாளிகளாக தீரும். எத்தனை ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் தாவீதுக்கு விரோதமாய் இருந்த ஒரு அந்த மகா பெரிய கூட்டத்திற்கு விரோதமாய் தாவீது விண்ணப்பம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் அவருடைய காரியங்கள் எல்லாம் அந்த பயபக்தியோடு தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து தேவனுடைய பாதுகாப்பை, அன்பை, அரவணைப்பை, அவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்த அந்த ரகசியம் பயங்கரமானது. அவர் என் ஜெபத்தை கேட்பார், என் விண்ணப்பத்தைக்கு செவி கொடுப்பார். அதிகாலையிலே அல்லது இரவு சமயத்திலே தேவ சமூகத்திலே ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன் என்று சொன்னானே. தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, தன்னை நீதிகரித்துக் கொண்டு, நீதியின்படியே தேவ சமூகத்தில் வந்து, இவை எல்லாவற்றையும் தேவன் வெறுப்பார், இவையவற்றை பிரியப்பட மாட்டார் என்பதை அறிந்து அவைகளை உதறி தள்ளிவிட்டு, எத்தனையோ துரோகங்கள், ஆபத்துகள், சவால்களுக்கு மத்தியிலே இவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்திலே ஆயத்தமாகி வந்து காத்திருந்த அந்த தாவீது இன்னும் சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். எத்தனை ஒரு அற்புதமான காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒருவேளை தாவீதை போல சவுல் தாவீதை துரத்தி வேட்டையாடி ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல அவன் விரட்டி சென்று வேட்டையாடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுதும் அந்த மனிதன் பாருங்க, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, சோர்ந்து போனாலும் சரி, நொடிந்து போனாலும் சரி, வேதனையும் துக்கங்களும் துரத்தல்களும் தன்னை சூழ்ந்து நின்றாலும் சரி, தேவ சமூகத்திலே ஆயத்தமாகி வந்து காத்திருந்த, எப்பொழுதும் சோர்ந்து போகாது தேவனுடைய சமூகத்தையே நோக்கி பார்த்த, எப்பொழுதும் தன் தேவனாகி கர்த்தரையே தனக்கு முன்னாக நிறுத்தி நோக்கின அந்த அற்புதமான இளைஞன், அந்த அற்புதமான மனிதனுடைய நல்ல குணங்களை நாம் தியானித்து தேவ சமூகத்திலே நிற்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் ஆனாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற 1000 பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டு வந்தாலும் சரி, எந்த அதிகாரங்களோ துரைத்தனங்களோ உங்களை துரத்தி அடித்து அழிப்பதற்காய் ஆயத்தமாகி இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களை ஏளனமாக பேசினாலும் சரி, எத்தனை பேர் உங்களை துரத்தப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் இனி எழும்பவே முடியாது, இவர்களெல்லாம் இனி வாழவே முடியாது என்பன போன்ற பல்வேறு காரியங்களை உங்களை குறித்து சொன்னாலும் சரி, உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை பரிதாபகரமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் பயப்படாதிருங்கள், ஒரு நாளும் பயப்படாதிருங்கள். இந்த தாவீதை போல, கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவரியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம்
பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, என் சத்தத்தை கேட்டருளுவீர். அதிகாலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று நீங்களும் இந்த இரவு வேளையிலே தூங்குவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் சகலவித நன்மைகளினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். சகலவித மேலான பரலோக ஆசீர்வாதங்களினாலும் இப்புலகத்திலே கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த இரவு ஜப வேளையிலே என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா உபத்திரவங்கள், எல்லா துன்பங்கள், எல்லா அநியாயங்களுக்கும் விலக்கி, எல்லா துரத்துதல்களுக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை நீரே ஆதரித்து பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே, எங்களுடைய வார்த்தைகளுக்கு நீர் செவி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையிலே எங்கள் தியானங்கள் எல்லாம் நீர் கவனிக்கிறீர். எங்கள் தியானங்களை எல்லாம் நீர் கவனித்து அவற்றிற்கு ஏற்ற நல்ல பதிலை கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோட உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனே, எங்கள் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளுவீராக. ஐயா, அதிகாலையிலும் இந்த இரவு வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவரும் விழுந்து போகாதபடி, ஒருவரும் கண்ணீரும் கதறலுமாய் நின்றுவிடாதபடி, எங்கோ சிறைச்சாலையிலே அகப்பட்டு கொண்டது போல, எங்கோ சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டது போல, யாரிடமோ எங்கேயோ எந்த பிரச்சனையிலோ அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் நினைத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா இடர்பாடுகள், எல்லா விதமான குழப்பங்கள், ஆபத்துகளிலும் இருந்து நீரே விடுதலை கொடுக்கும்படியாய் எங்கள் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் மிகுந்த கிருபையுடன் இறங்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும், எல்லா பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். இந்த பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், ஐயா, இவர்களுக்கு வரவேண்டிய ராஜமேன்மைகள், இவர்களுக்கு வரவேண்டிய சொந்த சொத்துக்களும், இவர்களுக்கு வரவேண்டிய வழக்கிலும் பம்பிலும், ஓ லார்ட், எல்லா விதமான துன்புறுத்தல்களிலும் இருந்து, எல்லா அபகரிப்புகளிலும் இருந்து, எல்லா விதமான அநீதியான பறிப்புகள், தடைகளிலும் இருந்து இவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், வரவேண்டிய செல்வங்கள் வந்து சேரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளிலும் இருந்து இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும், எல்லா பிசாசின் வல்லமைகளும் இதோடு அழிந்து போகும்படியாய், இதோடு நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பொல்லாத பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்துரு அழிந்து நிர்மூலமாய் போகும் வரையாய் தேவ சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பார்கள் என்றும், ஐயா, என்னாலும் கம்பீரிப்பார்கள். ஓ, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே உம்முடைய பிள்ளைகளை, ஐயா, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய, ஐயா, காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளும்படியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் உம்மை நம்பி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷிக்கட்டும். ஐயா, இவர்கள் கம்பீரமாய் கம்பீர சத்தத்தோடு முழங்கும்படியாய் இவர்களை நீர் காப்பாற்றுவீராக. உம்முடைய நேசிக்கிற உம்முடைய நாமத்தை, உம்முடைய வழிகளை, கற்பனைகளை, கட்டளைகளை நேசிக்கிற இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், பலப்படுத்தட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை நெருக்கங்கள், பாடுகள், துக்கங்கள் இருந்தாலும் சரி, நாம் துன்மார்க்கமான பாதையில் அல்லது வீம்பான பாதையில், அக்கிரமமான பாதைகளிலே அல்லது பொய் பேசுகிறவர்களாய் இல்லாதபடி, இரத்த பிரியர்களாய் இல்லாதபடி அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய், சமாதானமாய், ஆனந்த சத்தத்தோட கம்பீரிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுவார். நிச்சயமாய் கர்த்தருக்குள் களி கூறுவீர்கள். அவரே உங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுவார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பார்.